இல்ல, நான் ஆரம்பிக்க மாட்டேன். என் புருஷனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவரை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. நான் ஒண்ணும் உன்னை டான்ஸ் ஸ்கூல் நடத்த வேண்டாம்னு சொல்லலையே. என் கண்ணுக்கு தெரியாத தூரத்துல வேற ஊருக்கு போய் ஆரம்பிச்சுக்கோ. நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு எதிரா போட்டியா யாரும் இருக்க கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அந்த தப்ப மட்டும் நான் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எடுத்துட்டு போ. இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. இதே ஊர்ல இருக்கணும்னு நினைச்சனா நாட்டியத்தை தவிர வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சுக்கோ. அக்கா, செம்ம பசிக்கா. என்னக்கா சமையலு? என்ன ஒண்ணு சொல்லாம போறாங்க? அதானே காளான் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் நான், இதெல்லாம் தான் நான் செய்ய சொல்லிருக்கேன். ஏன் மாமா, நாம என்ன சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்? வீட்டுக்கு தானே சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல்ல தான் இந்த மாதிரி ஜிகினா வேலையெல்லாம் கட்டி நம்மளை ஏமாத்துவாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன மாமா விசேஷம்? தினமும் அதே சாம்பார், அதே புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல் தானே சாப்பிடுறோம். அதான் வித்தியாசமா இருக்கட்டுமேனு நான் செய்ய சொன்னேன். என்ன லட்சணத்துல இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு வேற இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பசிக்குது மாமா. இருங்க மச்சா, பொறுமையா இருங்க. அக்கா, பசிக்குதுக்கா, சீக்கிரம் வைக்கா. டேய், அதோ உன் பொண்டாட்டி பக்கத்துல தானே இருக்கா, எதா இருந்தாலும் அவகிட்ட கேளுடா. அதான் வந்து உக்காந்தாச்சுல, வைக்கா. எடுத்து வைங்க, பசிக்குதுல்ல. அக்கா, என்ன பார்வதி, இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு பேப்பர்ல எழுதி ஒட்டியிருந்தேன்ல, அத செய்யாம நீங்க களியும் முச்சுக்குட்டு குழம்பு செஞ்சு வச்சிருக்கீங்க. என்னக்கா இது? எழுதி ஓட்டிட்டா ஆச்சா? அதுக்கான சாமான் எல்லாம் வீட்ல இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? காளான் பிரியாணி செய்யலான்னு பார்த்தா வீட்ல காளான் இல்ல. பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு பார்த்தா பன்னீர் இல்ல. இந்த பட்டர் நான் எல்லாம் செய்யறதுக்கு வீட்ல பட்டர் இல்ல. இதெல்லாம் இல்லாம அத செய்யணும்னா எப்படி செய்யறது? சரி, வாங்கிட்டு வந்து செய்யலான்னு சொன்னா சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுமே. ஐயோ, என்கிட்ட சொல்லிருந்தா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன்ல. சரி, இப்ப என்ன? இன்னைக்கு செய்யலனா நாளைக்கு செஞ்சு சாப்பிடலாமே. என்னக்கா ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க? இந்த வீட்ல என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற வீட்டு பொறுப்பு என்கிட்ட தானே இருக்கு. அப்போ நான் சொல்றதானே நீங்க செய்யணும். அத விட்டுட்டு என்ன கேட்காம நீங்களே முடிவு பண்ணி ஒண்ணு சமைச்சா அப்ப வீட்டு பொறுப்புல நான் எதுக்கு இருக்கணும்? ஓ, அம்மா, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குமா? கொஞ்சம் அடக்கி பேச சொல்லுங்க. பெரியவங்க கிட்ட எப்படிலாம் பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு. சிவா, அவ ஏதோ யதார்த்தமா தானே பேசுறா. நானும் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலப்பா. நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? நீங்க ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னு தானே உங்க அண்ணன் சொன்னாரு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். களியும் மொச்சக்கொட்டை குழம்பும் வாசனையா ஆள தூக்குது. அதுவும் உங்க கையாலேயே செஞ்சிருக்கீங்க. இத சாப்பிடறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? மாமா, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாமா, தங்கச்சி கையால செஞ்சா ருசி இல்லாமையா இருக்கும். அது
சரி சரி, சத்தம் போடாம சாப்பிடுங்க. சரி பார்வதி, கோச்சிக்காத. எடுத்து வை. நாளைக்கு நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடுறேன், சரியா? சமைக்கும் போது நீயும் துணையா இரு. ஆ? அண்ணி நீங்க எனக்கு வைங்க அண்ணி, பயங்கரமா பசிக்குது. ஐயோ இரு பார்வதி, புருஷன் கேக்குறாருல, எடுத்து வை. இந்தா. அட வெய்மா. ஏய், ஏய், அப்- ஏய், பார்வதி. ஏய் பார்வதி, ஏய், அண்ணி பாத்து ஊத்த சொல்லுங்க அண்ணி, மேல எல்லாம் தெரிக்குது. அண்ணி அப்புறம் நடக்கிறதே வேற. அண்ணி பாருங்க என் சட்டைய. மச்சான், மச்சான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய் உங்க சண்டை பெரும் சண்டையா இருக்கே. இப்ப சாப்பிடணுமா வேண்டாமா? போதும். வேணும்னே நான் சொன்னதை செய்யாம விட்டீங்கல்ல. என்னைக்கு உங்க அதிகாரத்தை இந்த வீட்டுல நிலைநாட்டணும்னு நான் சொன்னதை சமைக்காம என் புருஷன் முன்னாடி என்ன மட்டும் தட்டுறீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தாதான் அதோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்கன்ற ஆணவம் உங்களுக்கு. உங்க 2 பேருக்கும் ஒரு சண்டையை மூட்டி புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிற கஷ்டம் என்னங்கறத கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உணர்த்துறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. ஆஹா, இந்த ருசி வேற எதுலயுமே கிடைக்காது. மாமா என்ன வெறுமனே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நல்லா மொச்சக்கொட்டையை போட்டு பிசைஞ்சு அடிங்க, வேற மாதிரி இருக்கும். இதோ ஆ. அப்புறம் பாருங்க. ஆஹா. ஜானகி, உன் கைப்பக்கம் யாருக்குமே வராதுமா.